Good morning everyone. நான் டாக்டர் ராதிகா, கன்சல்டன்ட் ஆப்ஸ்டட்ரிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் பேசுகிறேன். இப்போ நான் பேச போகிறது வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் அவேர்னஸை பற்றி. எவ்ரி இயர் நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து தாய்ப்பால் ஊட்டுதல் விழிப்புணர்வு வாரமாக கொண்டாடிட்டு வரோம். தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா தாய்ப்பாலை பற்றி அதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா, தாய்ப்பால் ஒரு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கிது குழந்தைங்களுக்கு, நல்ல சதவிகிதமான ஊட்டச்சத்து. அது மட்டும் இல்லாமல் நல்ல நோய் எதிர்ப்பு தன்மையும் இருக்குது. அதில் இருக்கிற அந்த ஆன்டிபாடிஸ், இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து குழந்தைக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் பின்னாடி எந்த டிசீஸஸோ இன்ஃபெக்ஷன்ஸோ வராமல் தடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கறது மூலயமா குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங், அதாவது ஒரு பற்றுதல் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கறதுனால மதர்ஸ்க்கும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்கும்போது ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டமாக சில சமயம் இந்த டிப்ரெஷன், மூட் சேஞ்சஸ் வராமல் இருக்கிறதுக்கு, வெயிட் ரிடக்ஷன், இது எல்லாத்துக்குமே தாய்ப்பால் வந்து ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஃப்யூச்சரில் பிரெஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ப்ரிவென்டிவ் மெஷராக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க, யங் மதர்ஸும் சரி, யங் விமனும். பட் கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாருமே தாய்ப்பால் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுவும் ஒரு 6 மாதம் தனிப்பட்ட முறையில் வெறும் தாய்ப்பால் மட்டுமே முதலுணவாக கொடுத்தோம்னா பின்னாடி நம்ம ஒரு நோயே இல்லாத ஒரு நல்ல வளமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறத மறுபடியும் நான் ரொம்ப வலுப்படுத்தி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.